ஸோ இன்றைக்கி நம்ம கேசிஎஸ் காசிநாடர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃப்ரெஷர்ஸ் டே 2025 ஈவெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கூட நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ சில கொஷின்ஸ் அவங்ககிட்ட கேட்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ உங்களுடைய பேர் என்ன மேம்? அபிராமி. உங்கள் பேர்? அஞ்சலி. அருணா. ஸோ நீங்கள் ஒரே ஃபேமிலியா? சிஸ்டர்ஸ். ஸோ ஒரு பிள்ளையை சேர்க்க 3 பேர் குடும்பமாக வந்திருக்கீங்க. இல்லை, மார்னிங் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ இவங்க வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் சிஸ்டர் போய் அட்டன் பண்ணி என்ன எதுன்னு கன்ஃபர்மேஷன் கேட்டு வந்திருக்காங்க அவங்க. சரி, நான் யார் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் யார்? நீங்கள் தான். ஸோ நீங்கள் எப்படி மேம் ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கி முதல் நாள் பிள்ளையை காலேஜில் சேர்த்துட்டு போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். அவன் நல்லா முன்னேறணும்னு எதிர்பார்க்குறேன். அதனால நான் இங்கே சேர்த்துருக்கேன். எப்படி வருவாங்கன்னு பார்க்கலாமே. ஸோ ஹார்ட் ஒர்க் ஸ்டூடெண்ட், அவன் நல்லா பண்ணுவான். ஆர்டிக்கல்லாம் சூப்பராக பண்ணுவான் அவன். சூப்பர், நைஸ், வெரி நைஸ். ஸோ நிறைய காலேஜஸ் இருக்குது, நீங்கள் ஏன் நம்ம காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்படி நிறைய காலேஜ் இருக்குது. ஆனால் நான் பையன் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவனுக்கு இந்த இது வந்து கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மற்ற காலேஜில் ஸ்ட்ரிக்ட் இருக்கா என்னன்னு தெரியாது, ஆனால் இங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. பசங்களுக்கு வந்து ஃபார்மரில் வரணும், டீசெண்டாக வரணும், டிசிப்ளினோடு இருக்கணும், ஸ்லாங் நல்லா பேசணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அதனால் நான் இங்கே எடுத்துன்னு வந்து. கண்டிப்பாக மேம், நான்லாம் இங்கே தான் படித்தேன். இங்கே படிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்கள் காலேஜ் தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் பிள்ளை வந்து ஒரு 3 வருஷம் முடியும் போது நல்ல வேலை வாய்ப்போடு இங்கேருந்து போகணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. ஸோ தேங்க்யூ. இன்னும் நிறைய பிள்ளைங்களை நீங்கள் வந்து நம்மளுடைய காலேஜில் சேர்க்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.